ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. உன் கர்மாக்களை அழுதே தீர்த்து விட்டாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது. உன் ஆழமான அழுத்தமான கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதில்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. அதற்கு கர்ம பலன் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகுமோ போகட்டும். உன் அருகில் நான் இருக்கின்றேன். ஒருபோதும் மனம் தளராதே குழந்தையே. அனைத்தும் ஒரு நாள் முடிவிற்கு வந்துவிடும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உன் கைகள் ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கியதும் இறங்கியதும், உன்னை உதாசீனப்படுத்தியதும், உன்னை கீழே தள்ளியும் அழகு பார்க்கும். இது கர்மாவின் வினை. அனைவரின் மீதும் அன்பாக இருப்பது ஒரு சில சமயத்தில் சோதனையாக முடிந்து விடுகிறது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும், கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுகின்றாய். பின்னர் வருத்தப்படுகின்றாய். தேவைப்படும் நேரத்தில் வரும் உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உனதருகில் வரவே யோசிக்கும். ஏன் நிழல் கூட மறைந்துவிடும். அந்நாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. ஆனால் தைரியமாக இரு. எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப பெறலாம். உன் துன்பத்தை போக்க நான் இருக்கின்றேன். எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. உன்னுடைய பரிசுத்தமான அன்பை மட்டுமே நான் பெற விரும்புகின்றேன். நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்து விடுவதில்லை. அதற்கான காலம் நேரம் வரும்போது கட்டாயம் நடக்கும். உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்து விட்டாய். உனக்கான நல்ல நேரத்தை விரைவில் அளிப்பேன். அதுவரையில் சற்று அமைதியாக இரு. என் நாமத்தையே உச்சரித்து கொண்டே இரு. உன் பாக்கிய காலம் நெருங்குகிறது. வீணாக தளர்வடையாதே. இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை தருவான். நாட்கள் பல கழிகின்றன என கவலை கொள்ளாதே. யாரேனும் உனக்கு துன்பம் கொடுத்தால் பொறுத்துக்கொள். பின் வரும் இன்பம் பெரிதாக இருக்கும் என மறந்து விடாதே. நீ என் ஆசீர்வாதம் நிறைந்த என் செல்ல பிள்ளை. நான் உன்னுள் தான் வசித்துக் கொண்டு வருகிறேன். என்னை வெளியில் எங்கும் தேடாதே. நான் உன்னுடனே இருந்து வழி நடத்தி கொண்டேதான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. நேற்றைய ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் மறந்துவிட்டு இன்றைய பொழுதை துவங்கு. இன்று உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு இன்றைய பொழுதை துவங்கு. உனக்கு நான் வைத்திருக்கும் இன்றைக்கான வரன்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒளிமயமான வாழ்க்கையினை தொடங்கப் போகின்றாய். துணர்ச்சியோடு தயாராக இரு. நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்தடைய போகிறது. அம்மா கொடுப்பதையும் அம்மா சொல்வதையும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்வாயா என் செல்லமே. உன்னை வாட்டி வதைத்த கர்மா வினைகளும் கடன் தொல்லைகளும் நீ விரும்பிய எல்லாமே உனக்கு விரைவில் கிடைக்கச் செய்வேன் என் கண்மணி. இது நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை விதைகளாக போடு. இன்று உனக்கான நாள். நீ எதிர்பார்த்த விடியல் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த விடியல் இன்றுதான் என்று முழுமையாக நம்பிக்கொண்டு உன் மனதிற்குள் நீயே சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இரு என் செல்லமே. ஒரு சில சமயம் நீ சிந்திப்பதையும் யோசிப்பதையும் பார்ப்பதற்கு என் மனம் கலங்குகிறது. வீணாக நீ எந்த விஷயத்தையும் நினைத்து பயந்து கொண்டே இருக்கின்றாய். சில சமயங்களில் தோல்விகளையும் தீமைகளையும் சந்திப்பதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்கு காரணம் உன் மீது ஏற்படும் சில தவறுகளும். ஆனால் அதை சரி செய்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே தான் இத்தனை நாட்கள் எனக்கு தாமதமாகின்றது. இனிமேலும் நீ கேட்பதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என் செல்லமே.
எல்லாமே சரியாகிவிடும். நீ செய்யும் செயலில் கொஞ்சம் கவனமாக இரு. உன்னை யாராலுமே ஜெயிக்க முடியாது என்று தைரியமாக இருந்தாலே போதும். உனக்கான அத்தனையும் உன் அம்மா நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை உன் விருப்பப்படியே அமைத்து தருவதற்காகவே தான் உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று உன் அம்மாவாகிய எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதே, எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நினை, நல்ல